ஹalleluya ஹalleluya. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மாலை ஆராதனை வேளையிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் மீடியா வாயிலாக அவனுடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம விதைக்கப்படுகிற வார்த்தை யாருக்கு வேண்டுமோ அவங்களை கர்த்தர் கொண்டு வந்து கேட்க வைப்பார். ஆமென். ஹalleluya. எந்த இடத்துல இருந்து அதை தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். வந்திருக்கிற உங்களை ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு பாடலின் ஒரு சரணத்தை மட்டும் பாடிவிட்டு ஒரு சின்ன ஆலோசனையாக இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். ஹalleluya. புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவரெனக்கு எதிராய் எழும்பினாலும் புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவரெனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எனக்கு எட்டாத ஒரு உயரம் இருக்கிறது. ஹalleluya. நம்மளால எட்ட முடியாது, ஆனா நம்மளால எட்ட முடியாத ஒரு உயரத்திலே நம்மை கொண்டு நிறுத்துகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். விசுவாசிக்கிறவங்க ஹalleluya ஹalleluya. நம்ம அஸ்திவாரம் எங்க போட்டிருக்கிறோம்? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலையில் அசையவே கூடாது. புயல் அடிக்கலாம், ஹalleluya, அலை மோதலாம், என்ன பெரிய காற்று வேணும்னாலும் வீசலாம். ஹalleluya. அஸ்திபாரம் எங்க போடப்பட்டிருக்கிறது? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை அசைக்க இந்த உலகத்துல எந்த சக்தியுமே இல்லை. ஹalleluya ஹalleluya. சில நேரங்கள்ல சத்ரு நினைப்பான் இவ்வளவுதான் அசைஞ்சு போவோம். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வீடுகள்ல இருக்கும்போது நம்ம நினைப்போம், ஐயோ இப்படி இருக்கிறதே. இல்லை இல்லை இல்லை. ஹalleluya. அவர் அறியாமல் எதுவும் நம்ம வாழ்க்கையில இல்லை. ஆமென். ஹalleluya. என் தேவன் அறியாம எதுவும் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நடக்கிறதும் இல்லை, நடந்ததும் இல்லை, இனி நடக்க போறதும் இல்லை. ஹalleluya. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஹalleluya. சங்கீதங்களின் புத்தகம் 130வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். இன்னொருத்தங்க யோபு 7 அதனுடைய 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 130 அதனுடைய 6வது வசனம். எப்பொழுது முடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிறோம், அதிகமாக ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறோம். யோபுவின் புத்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனம். நான் படுத்துக் கொள்கிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், வாக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி போதும். விளம்பர புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தின் முதல் பகுதி. ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் படிக்கிறது. ஹalleluya. 3 வசனங்களை இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். ஒன்று சங்கீதம் 136 எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம், அதிகமாக என் ஆத்துமா காத்திருக்கிறது என்று யார் சொல்லுகிறார்? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். யோபு சொல்லும்போது சொல்லுகிறார் 7வது அதிகாரம் யோபு 7:4 நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி காத்திருக்கிறார். ஆமென். எரேமியா புலம்பும் போது சொல்லுகிறார், ராக்காலத்தில் அழுது கொண்டிருக்கிறார், அவளுடைய கண்களில் கன்னங்களில் கண்ணீர் வடிகிறது. ஹalleluya. 3 விதமான காரியங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆமென். மிக சுருக்கமாக வேகமாக நான் சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். ஹalleluya. இந்த மாலை வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க கூட ஒரு கொஸ்டினோட வந்திருப்பீங்க, எப்பொழுது விடியும் ஆண்டவரே? ஹalleluya. எப்பப்பா விடியும்? ஹalleluya. இனி ஒருவேளை இனி எப்பொழுது ஆண்டவரே நான் இதிலிருந்து எழுந்திருப்பேன்? ஹalleluya ஹalleluya. என்ன எரேமியா சொல்லும்போது எப்பொழுது என் கண்ணீருக்கு
ஒரு முடிவு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, எப்பொழுது விடியும். இரண்டாவதாக, எப்பொழுது நான் இதிலிருந்து எழுந்திருப்பேன். மூன்றாவதாக, எப்போ என் கண்ணீருக்கு ஒரு விடிவு காலம் வரும். இந்த கொஸ்டினோட வந்திருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில சொல்லுகிறார், எல்லா முகங்களிலும் இருந்தும் அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ விடியும்னு காத்திருந்தீங்கன்னா, எப்போ விடியும்னு காத்திருந்தீங்கன்னா, எந்த நேரத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்? இந்த அர்த்தம், ஒரு ராக்காலத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு ராக்காலம் இந்த நாட்களிலே ஒருவேளை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால ஒருவேளை ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சிருப்பீங்க, ஆண்டவரே இது எப்பொழுது விடியும் ஆண்டவரே. விடியற் காலத்துக்கு ஒரு ஜாமக்காரன், ராக்காலத்திலே ஜாமம் காக்கிற ஒரு ஜாமக்காரன். ஜாமக்காரன் சொன்னா ஒரு வாட்ச்மேன் என்று கூட நம்ம சொல்லலாம். அதான் ஜாமக்காரன். அவன் ராத்திரி நைட் டியூட்டிக்கு போனா எப்போ விடியும் நினைச்சுவான், காத்திருப்பான். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில வருகிறதான சில காரியங்கள், ஆண்டவரே இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவரே என்றைக்கும் ராக்காலம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்றைக்கும் இருளான நாட்களாப்பா என் வாழ்க்கையில குறிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒருவேளை ஒரு கொஸ்டினோட இந்த ராத்திரி வேளையில தேவ சமூகத்துல வந்திருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் திட்டம் தெளிவா சொல்லுகிறார், ராக்காலம் வந்தா ஒரு பகற்காலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி உண்டுன்னா ஒரு பகல் வரும். என்றைக்கும் ராத்திரியா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இரவு வந்தா அடுத்து ஒரு பகல் என்ன உண்டு. அது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாளாக மாறுகிறது. பகல் 12 மணி நேரம் இருக்குன்னா, அது மாதிரி இரவு எத்தனை மணி நேரம் இருக்கிறது? 12 மணி நேரம் இருக்கிறது. இது ஒருவேளை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்ட ஒரு பாதையாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி கடந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இருளான வாழ்க்கையை கர்த்தர் கடந்து வர செய்வார். இது கொஞ்ச நேரம் தான், எல்லாம் ஈக்குவல் தான். எவ்வளவு நாட்கள், எவ்வளவு காலங்கள் இருளான வாழ்க்கை ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில அனுபவிச்சீங்களோ, அதற்கு பதிலாக ஹல்லேலூயா, அதற்கு ஏற்ற சரி சமமான ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் வாழ்க்கையில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்ல, ஐயோ இத்தனை வருஷமா இந்த விஷயத்துல நான் எப்போ விடியும்னு காத்திருக்கிறேன்னு, இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தான் கேட்கிறார், என் ஆத்துமா காத்திருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்பப்பா விடியும், எப்போ ஆண்டவரே விடியும்? என்னைக்கு நான் இந்த இருட்டுல இருக்கணுமா? ஹல்லேலூயா. எனக்கு வெளிச்சமா யாரும் இல்லையே, எனக்கு உதவியாக யாரும் இல்லையே, எனக்கு ஒத்தாசையே யாரும் இல்லையே, சொந்த பந்தங்கள் இல்லை, யாரும் இல்லப்பா. அப்படிப்பட்ட ஒரு இருளான சூழ்நிலையில உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு விடிவு காலம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு பகல் காலம் உண்டு. ஹல்லேலூயா. யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்போ எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. ராக்காலம் எப்பொழுது முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. இங்கே எப்போ முடியும்? ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு என்னைக்கு ஒரு தீர்வு காலம்? ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்கு என்னைக்கு ஒரு முடிவு வரும்? நீண்டுட்டு போயிட்டே இருக்கிறதே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதற்கு ஒரு முடிவு இல்லையா? நம்ம சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு ஒரு முடிவே வராதா? சில விஷயங்கள் பல வருஷங்களாக எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில திட்டவட்டமா சொல்கிறார், சில வருஷங்களாக, சில மாதங்களாக நீங்கள் காத்திருக்கிற இந்த காரியத்திற்கு எப்ப முடிவு வரும் இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோட இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு சிலது. என்னைக்கு ஆண்டவரே இதை முடிச்சு தருவீங்க? என்னைக்கு இது என் கையில வந்து கிடைக்கும் ஆண்டவரே? என்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன் ஆண்டவரே? ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு முடிவு காலம் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு தேவ பிள்ளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக என் தேவன் செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும், பல சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. காற்றடிக்கலாம், புயல் வீசலாம், பெருமழை வரலாம். ஆனா நம்ம சொல்லணும், நான் ஆராதிக்கிற என் தேவன், என்னை ஆட்கொண்ட என் தேவன் என்னை அக்கறைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கிடைக்க வேண்டியது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். நமக்கு ஒன்ன கர்த்தர் குறிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு பரலோகம் குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல உண்டு. என்றைக்கும் கஷ்டம் இல்லை, என்றைக்கும் கண்ணீர் அல்ல. ஹல்லேலூயா. என்றைக்கும் இருளான வாழ்க்கை இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு என்று ஒன்று குறிக்கப்பட்டதை பரலோகம் திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்கிற நம்ம நினைப்போம், ஐயோ ஆண்டவர் காணலையோ, அவர் கேட்கலையோ, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா? ஆண்டவர் நீர் கேட்டிருந்தா. ஹல்லேலூயா. கிதியோன் கூட ஒரு சில நேரங்கள்ல கேட்டார், ஆண்டவர் என் கூட இருந்தார், இதெல்லாம் எனக்கு சம்பவிக்குமா? ஹல்லேலூயா. சில காரியங்கள் சம்பவிக்கும்.
சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பார். விசுவாச வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமான வாழ்க்கை அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அவ்வளவு ஈஸியான வாழ்க்கை அல்ல. கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பார். அவரை பற்றி இருக்கிறீர்களா? இல்ல கடினமான சூழ்நிலை வரும்போது கர்த்தரை முறுமுறுக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ராக்காலை எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதுனால் எனக்கு போதும் என்று போகிறது. எத்தனை பேர் நிலைமையில இருக்கிறீங்க? காலம் இல்லை, தூக்கம் இல்லை, அரண்டு புரண்டு, ஹல்லேலூயா, பாதி ராத்திரியில எழுப்பி இருந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், நான் அரண்டு புரண்டு படுத்துக் கொள்கிறேன், எனக்கு தூக்கம் இல்லை, எப்போ விடிய ஆண்டவரே? ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவரே ஒரு விடிவு காலம் வரும்? எப்போ ஆண்டவரே இதற்கு ஒரு முடிவு வரும்? ஆண்டவரே முடிவு வருமா? வராதா? வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, கர்த்தருக்கு 1000 வருஷம் எப்படி இருக்கிறது? ஒரு நாள் போல இருக்கு. அப்படி நினைச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அவர் நினைச்சா ஒரு செகண்ட் தான். எந்த மனுஷனையும் மாற்ற என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாத நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதோ அதை உங்க கரத்துல கொண்டு வந்து தரதுக்கு என் தேவனுக்கு ஒரு செகண்ட் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேவின் ஆற்றங்கரையிலே ஒளித்திருந்த எலியா தீர்க்கதரிசி ஜீவனுக்கு பயந்து ஒளித்திருக்கிறார். ஆகாப் ராஜாவுக்கு பயந்து. கர்த்தருக்கு ஒரு காலம் கிடைச்சது. ஹல்லேலூயா. அது போதும். ஒரு மனுஷனை விட்டா அந்த மனுஷன் போய் சொல்லி கொடுப்பான். என்ன சொல்லுவான்? எலியா இந்த இடத்துல இருக்காது. எந்த மனுஷனையும் நம்பாதுங்க. ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரு பற்றுதலா இருப்பதே நலம். ஒரு மனுஷன் கையில ஆண்டவரால கொடுத்து விட முடியுமா? முடியாத? முடியும். அந்த மனுஷன் எலியா தீர்க்கதரிசி இருக்கிற இடத்தை ஆகாபு கையில சொல்லி கொடுப்பான். இன்னைக்கு சில இடங்கள்ல கர்த்தர்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஆட்கள் வந்து உதவி செய்யலன்னு வருத்தப்படாதுங்க. எந்த பாஸ்டரும் உங்களுக்கு உதவி செய்யலன்னு வருத்தப்படாதுங்க. சில காரணங்களை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. அது பரலோகத்தினால் அனுப்பப்பட்டது. ஹல்லேலூயா. அது கர்த்தர் சொல்றது அப்படி கேட்கும். எலியா எங்க இருக்குன்னு போய் சொல்லி கொடுக்காது ஆகாபுக்கு. ஹல்லேலூயா. காக்கா போய் சொல்லி கொடுக்குமா? சொல்லாது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு பயன்படுத்தவருக்கு ஆகவும் போதும், ஹல்லேலூயா, ஒரு கழுதையும் போதும், எது உண்டோ அது போதும் அவருக்கு. ஹல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் விசுவாசத்துல. இத்தனை காலம் நம்பிக்கையோடு இருக்கிறீங்களே, இத்தனை வருஷ காலம் சில காரியங்களுக்காக தேவ சமூகத்துல என்ன நம்பிக்கையோடு விசுவாச அறிக்கை செய்யணும். கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் இதை தந்தார், கர்த்தர் இதை செய்தபடியா நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு நன்றி சொல்லி பழகுங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா. மாற்றங்கள் வருகிறதா இல்லையா என்று நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ராக்காலங்களில் அரண்டு புரண்டு படுக்கிறதுனால் போதும் போதும் ஆச்சப்பா. போதும் கர்த்தாவே என்றுதான் எலியா தீர்க்கதரிசியும் சொன்னார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்வாங்க. போதும். ஹல்லேலூயா. போதும் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கை இனி என்னால இதை பார்க்க முடியாது, இந்த கஷ்டத்தை என்னால சகிக்க முடியாதுன்னு கேள்வியோட இருக்கிறீங்களா? இல்ல. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பார்க்க வேண்டிய ஆசீர்வாத நன்மைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் இன்னும் தாராளம் இருக்கிறது. அதை நீ இன்னும் பெற்றுக்கொள்ளலையே, அதுக்கு முன்ன ஏன் கேட்கிற? போதும் ஆண்டவரே என்று இந்த வார்த்தையை ஒரு தேவ பிள்ளை வாயிலிருந்து வரவே வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே போதும் ஆண்டவரே, எல்லாம் ஜலிச்சு போனது மாதிரி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஏன் வச்சிருக்காரு? எதுக்கு நம்மளை வச்சிருக்காரு? என்ன நம்ம சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கல, நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளல, சிலரை பார்க்க வேண்டியது என்ன நம்ம என்ன செய்யல, பார்க்கல. கர்த்தர் பிளான் பண்ணி வைத்திருக்காரு. ஏற்ற நேரத்துல கருத்துல கொண்டு வந்து தருவார். அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருங்க. அரண்டு புரண்டு ராஜாகத்தை தள்ளி விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுக்கு ஒரு பகற்காலம் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறார், ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. எத்தனை பேர் ராத்திரி காலங்கள் அழறீங்க? ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ராக்காலங்கள்ல கன்னங்களில வடிகிற கண்ணீர் யாருக்கு தெரியும்? பரலோகத்தின் தேவனுக்கு தெரியும். ஒரு மனுஷனுக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது, சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா அவங்களை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப ஏற்பட்ட சூழ்நிலைகள்ல பரிசுத்தவான்கள் கடந்து வந்த போது ஆண்டவரை முறுமுறுத்தாங்களா? இல்ல. ஹல்லேலூயா. 4 நாள் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119:11 வாசிங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன். ஹல்லேலூயா.
இத்தனை பிரயாசங்கள் பாடுகள் வருகிறது. எப்போ விடியும் ராக்காலத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை நாமனால் பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. தலை முறுமுறுக்க கூடாது. அது பெரிய பாவம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துதான் பெரிய பாவத்தை சம்பாதிச்சு கொண்டாங்க. தேவ பிள்ளை நன்றாக தெரியணும். சில காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சுதான் வருது. அவர் அனுமதிக்காம எதுவுமே இல்லை. ஆவிக்குரிய ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சில கடினமான பாதைகள், இருளான பாதைகள், ஹல்லேலூயா, இருட்டின் அனுபவங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாருன்னா என்றைக்கும் இருள் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல நாம பாவம் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தை இருதயத்துல இருக்கணும். எத்தனை பேருக்கு அவருடைய வார்த்தை இருக்கு? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இருதயத்துல இருந்தா ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். கடினமான சூழ்நிலை, காலத்துல தூக்கம் இல்லாமல் இருந்தா கூட, அரண்டு புரண்டு படுத்தா கூட, கண்ணீர் வடிச்சா கூட நாள் பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு யோபுவை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. யோபு தன் உதடுகளை நான் பாவம் செய்ய இல்லை. ஹல்லேலூயா. மனைவி கூட சொல்றாங்க, இன்னுமா ஒருவேளை அக்கம் பக்கம் உள்ளவங்க, சொந்த பந்தங்க, குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமா இன்னுமா பெந்தகோஸ்துக்கு போற ஒரு காரியம் வாழ்க்கையில நடந்தா, அவன் குடும்பத்துல நடந்தா, அவன் பிள்ளைங்களுக்கு நடந்ததா? ஹல்லேலூயா. இப்படிதான் கேட்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? நாள் பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் யோபு 31ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்துல அவர் சொல்லுகிறார், வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. வாயினால பாவம் செய்ய இடம் கொடுக்க கூடாது. ஒரு தேவ பிள்ளை ஆலோசனையா தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சூழ்நிலையில் கடினமாக இருக்கிற நேரத்துல வாய் தவறக்கூடாது, வாய் மீறக்கூடாது. நாள் பாவம் செய்யாதபடிக்கு வாய் என்ன செய்யணும்? கடிவாளத்தினால அடக்கி கொள்ளணும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ற, நான் என்ன செய்வேன்? கடிவாளத்தினால அடக்கி கொள்வேன். நலமானதை கூட பேசாமல் அமைதியா இருப்பேன். ஆனாலும் துக்கம் என்ன செய்யுமா? அதிகரிக்குமா? நல்ல ஒரு நன்மையானது கூட என்ன செய்ய இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டம் வாழ்க்கை. ஏன்னா இது ஒரு கடைசி காலம், நம்முடைய மீட்பு சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நலமானது கூட பேசாம அமைதியா இருக்கு. துக்கம் அதிகரிக்கதான் செய்யும். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் இந்த பாதையை கடந்து வந்திருக்கிறாங்க. என் வாயினால பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கல. அதே யோபு 34ஆவது அதிகாரம் 31ஆவது வசனத்துல சொல்கிறார், ஹல்லேலூயா, நான் கண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கண்டிக்கப்பட்டேன், இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? பாவம் செய்ய மாட்டேன். இன்னைக்கு சிலர் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தோன்னு ஆண்டவர் என்ன செய்யறாங்க? மறுதளிக்கிறாங்க. இந்த ஆண்டவர் ஆராதிச்சு எதுக்கு? பைபிளை தூக்கி எதுக்கு? ஜோம் பண்ணி எதுக்கு? அதனால ஒண்ணும் வேண்டாம், நான் வீட்டிலே பொண்ணு போல இருந்து கடினமான சூழ்நிலை கர்த்தரை ஆராதிக்கணும். தேவ சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இதே யோபு தான் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீர் என்னை சோதித்த பிறகு நான் சுத்த பொன்னாக நான் போகும் வழி உமக்கு தெரிய மாட்டவரே. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் குறிக்கப்பட்ட வழி பாதை கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு தெரியாம ஒன்றும் மறைவா இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம தான் நினைக்கிறோம் சில நேரங்கள்ல ஆண்டவருக்கு தெரியாதோ, எனக்கு இந்த பாதை, ஹல்லேலூயா, இந்த பாதை தான். ஹல்லேலூயா. ஆனா அதே பாதையில கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார் அல்லவா, இனியும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபுவை நடத்தினார். கடைசியில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில அந்த யோபுக்கு என்னென்ன இழந்தாரோ, என்னென்ன நஷ்டப்பட்டதோ எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி கொடுத்தார்? 2 மடங்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலவற்றை இழந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில எவ்வளவோ ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பார்த்த நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து ஒன்னே இல்லாம கர்த்தர் எதுல கொண்டு விடுவார் தெரியுமா? சீரோயில கொண்டு விடுவார். எதுல கொண்டு விடுவார்? சீரோயில கொண்டு விடுவார். அந்த நேரம் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யக்கூடாது? கலங்க கூடாது. ஏன்னா பரிசுத்தவான்கள் முன்னாடி இருக்கிறாங்க. சீரோயில கொண்டு விட்டுட்டு கர்த்தர் திருப்பி ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஆன்னு பார்ப்பாங்க. இந்த மனுஷனா, இந்த சகோதரியா, இந்த குடும்பமா, இவங்களுக்கா இந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால ஒரு தேவ பிள்ளை கடினமான சூழ்நிலையில ராக்காலங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு விடிவு காலம் உண்டு. இந்த ராக்காலத்துல ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும் தெரியுமா? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 119வது சங்கீதம் 55வது வசனத்தை வாசிக்கலாம். ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுங்கள். ராக்காலத்துல ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய சில காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது.
ஐயோ எல்லாமே அஸ்தமிச்சு போச்சுன்னு சொன்னா உலகம் தான் அஸ்தமிச்சது போல இருக்கு. நீதியின் சூரியன் ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில அஸ்தமிக்க மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ராக்காலத்துல செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென். ராக்காலத்துல அப்படியே முடங்கி போகாதுங்க. அரண்டு புரண்டு படுத்து அந்த ராக்காலத்துல ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய நாமத்தை நினைத்து கர்த்தருடைய வேதத்தை கைக்கொள்ளணும். ஹல்லேலூயா. வேதத்தை தியானிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த வசனம் எப்படி சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். ஒரு தேவ பிள்ளை சோர்ந்து போய் கடந்து போய் ராக்காலத்தில் இருக்கும்போது கர்த்தர் பேசுவார். ஆமென். மனுஷங்க எல்லாம் நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. யார் துணையும் இருக்காது, எந்த சகாயமும் இருக்காது. இதெல்லாம் கர்த்தர் செய்யற சில வேலைகள். ஆமென். உங்களை உயர்த்தும்படிக்கு. ஹல்லேலூயா. ஒரு விதை மண்ணுகிட்ட கேட்டுதான், என் மண்ணே, நீ என்ன எதுக்கு இந்த பூமிக்கு அடியில வச்சிருக்க? நான் மேல இருந்தா நல்லா இருக்குமே, எதுக்கு என்ன இந்த மண்ணுக்கு உள்ள வச்சிருக்கேன்னு விதை மண்ணுகிட்ட கேட்டது. அப்ப மண்ணு சொல்லிச்சா, ஏ விதையே விதையே, நீ இந்த மண்ணுக்குள்ள இருந்தாதான், கொஞ்ச நாள் மறைஞ்சு இருந்தாதான் நீ ஒரு நாள் வெளியே வருவ. ஹல்லேலூயா. ஒரு பெரிய செடியா அதுல காய் கனி பழங்கள் எல்லாம் நீ கொடுப்ப. அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? கொஞ்ச நாள் மறைஞ்சு இருக்கணும்னு சொல்லிச்சாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலரை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இருள் போல இருக்கலாம், அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களை நடத்தும். ஆமென். 30 வயது வரை தாங்கும், யாருமே தாங்க இருக்க மாட்டாங்க. இந்த வார்த்தை ஒரு தேவ பிள்ளையை கைவிடவே செய்யாது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த ராக்காலத்துல என்ன செய்யணும் தெரியுமா? சங்கீதம் 77:6 வாசிங்க பார்க்கலாம். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாதித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. ஹல்லேலூயா. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ராக்காலத்துல என்ன செய்யணும் தெரியுமா? இருதயத்தோட சம்பாஷிக்கணும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை ராக்காலத்துல கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துல தியானிக்கணும். ஹல்லேலூயா. தியானித்து ஆவி ஆராய்ச்சி செய்யணும். ஆண்டவரே, இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு எப்ப செய்வீங்கப்பா, எனக்கு எப்ப செய்வீங்கப்பா, எப்பப்பா முடியும்? ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவரே இதற்கு முடிவு வரும்? ஆண்டவரே, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே, ஆண்டவரே எப்ப ஆசீர்வதிப்பீங்க? ஆண்டவரே, ஆராய்ச்சி செய்யணும். இது எதுக்கு சொன்னீங்க? ஆண்டவரே, எப்ப எனக்கு தருவீங்க? நான் தகுதியா இருக்கிறேன்னாப்பா, தகுதி இல்லைன்னா என்ன தகுதிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு காலத்திற்காக ஆராய்ச்சி செய்யணும். ராக்காலத்தில் எதனால அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எதனால இதுக்கு ஒரு முடிவில்லாம இருக்கிறதுன்னு ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை ராக்காலத்துல ஆராய்ச்சி செய்யணும். ஆண்டவரே, எதனால 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 ஆண்டவரே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. ஏன் இந்த தாமதம் ஆண்டவரே, ஏன் இந்த தாமதம் ஆண்டவரே? இதயத்திலே சம்பாஷிக்கும் போது கர்த்தர் மனுஷன்கிட்ட போய் முறையிடுவதற்கு முன்னாக தேவ சமூகத்துல முறையிடுங்க. ஆண்டவரே, என் இருதயம் ஆராய்ச்சி செய்யட்டும்ப்பா, ராக்காலங்களிலே சம்பாஷிக்கட்டும், கர்த்தரோடு நேரத்தை செலவிடுங்க. ராக்காலத்திலே ஒரு தேவ பிள்ளை தனிமை அல்ல, வேத வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தை உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா துக்கத்துல என்னைக்கோ நம்ம அமிழ்ந்து போயிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ நான் சொல்லுவேன் தைரியமா, என் துக்கத்துல என்னைக்கோ நான் அழிஞ்சு போயிருப்பேன், நான் இருந்த இடமே இல்லாம போயிருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு செகண்ட் இந்த வேத வார்த்தையை நடத்துகிறது. அப்படியானால் உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. அப்ப கடினமான சூழ்நிலையில ராக்கால அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு தேவ பிள்ளை வேத வசனங்களை தியானித்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கணும். மூன்றாவதாக வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம். ஹல்லேலூயா. அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஹல்லேலூயா. ராக்காலத்துல பாடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாடுறீங்க ராக்காலத்துல? சத்தம் வெளியே கேட்கலனாலும் பிரச்சனை இல்லை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பாடுங்க. ஹல்லேலூயா. யாரும் சத்தம் கேட்க இருக்க மாட்டாங்க, அந்த சத்தத்தை கேட்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராக்காலத்துல பாடுகிற அனுபவங்கள் இருக்கிறதா? சில பாடல்களை பாடும்போது ஆறுதலா இருக்கும், சில பாடல்களை பாடும்போது மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஹல்லேலூயா. சில பாடல்களை கேட்கும் போது கூட எப்படி இருக்கும்? இருதயம் சோர்ந்து போயிருக்கிற இருதயத்திற்கு ஒரு ஆனந்தம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் உண்டாகும். தேவனாலே ராக்காலங்களின் அனுபவங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்குமானால்
பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஹல்லேலூயா. ராக்காலத்துல விண்ணப்பம் செய்யணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ராக்காலத்துல ஒரு விண்ணப்பம் செய்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பகற்காலம் உண்டு. அந்த பகற்காலத்திலே கர்த்தர் கிருபையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 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 ஒவ்வொரு நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை எப்ப தேவ சமூகத்துல கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. எப்போ கர்த்தரிடத்துல நெருங்கணும். ஹல்லேலூயா. 24 hours ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்யலாம்? பேசணும். இன்னைக்கு ஊழியக்காரங்களை பார்க்க முடியல. பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்க்க முடியல. பெர்மிஷன் கேட்டு போய் கியூல அடிக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னே, ஒரு வாரத்துக்கு முன்னே என்ன கேட்கணுமா? ஆபீஸ்ல போன் பண்ணி கேட்டு ஐயாவை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆனா ராஜாதி ராஜா அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்துல எப்போதும் நம்ம போகிறோம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் எப்போதும் வந்தடையத்தக்க கன்மலையாயிருப்பா. நான் எப்ப வந்தாலும் ஹல்லேலூயா உம்மை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், எப்ப வேணும்னாலும் என்ன கூப்பிடு. ஆபத்து நேரமா கூப்பிடு. தேவை இருக்கிறதா என்ன பார்த்து கூப்பிடு. ஹல்லேலூயா. வியாதியா கூப்பிடு. பலவீனமா கூப்பிடு. பிரச்சனையா கூப்பிடு. போராட்டமா கூப்பிடு. தேவையோடு இருக்கிறியா கூப்பிடு. ஹல்லேலூயா. எப்பவும் நாற்றன். ஹல்லேலூயா. எப்ப வேணும்னாலும் என்ன பார்க்கலாம். யாரையும் பிடிக்கண்டா. எந்த பியூனையும் பிடிக்கண்டா. எந்த ஆபீஸ்ல நமக்கு நடுவுல ரெப்ரசன்டேட்டிவா யாரும் வேண்டாம். தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரும் அந்த பாக்கியத்தை தந்த இடத்தினால கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல நின்று தைரியமா சொல்றேன். தைரியமா சொல்றேன். ராக்காலத்துல தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்காம விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ராக்காலத்துல விண்ணப்பம் செய்யுங்க தைரியமா. ஒரு பகற்காலம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வெறும் 12 மணி நேரம் தான் ராக்காலம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? 12 மணி நேரம் தான் ராக்காலம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு பகற்காலம் ஈக்குவலா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பான ஒரு அனுபவம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ராக்காலத்திலே விண்ணப்பம் செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 16:7 கூட வாசிக்க பார்க்கலாம். ராக்காலத்திலே சங்கீதக்காரர் என்ன செய்தார் என்று பார்க்கலாம். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலத்துல கர்த்தர் சில ஆலோசனைகளை தருவார். ஹல்லேலூயா. பகற்காலத்துல கிடைக்காத சில ஆலோசனைகள் கர்த்தர் எப்ப தருவார்? ராக்காலத்துல தெய்வ சமூகத்துல காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சில ஆலோசனைகளை தருவார். கர்த்தர் உணர்த்துவார் உங்களை. ஹல்லேலூயா. என் உள்ளந்தரியங்கள் ராக்காலத்துல என்னை உணர்த்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராக்காலத்துல இதுவரை எதுவுமே ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. ஆண்டவரே இதுக்கு என்ன செய்யுங்க? இதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. எனக்கு இதுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக நீங்க இருங்கப்பா. நமது தேவன் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். வல்லமை உள்ள தேவன். நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன். ஆமென். எல்லாத்துக்கும் அவர்கிட்ட நம்ம போகலாம். ஹல்லேலூயா. ராக்காலத்திலே தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஆலோசனை தருவார். இப்படி செய், இப்படி பண்ணு. ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் கர்த்தர் காண்பித்து தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ராக்காலத்துல தேவ சமூகத்துல எல்லாரும் தூங்குற பிறகு கொஞ்சம் விழிப்போட இருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான நேரம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணுமா? அந்த பிள்ளை எதிர ரட்சிக்கப்படலையா? ஹல்லேலூயா. துன்மார்க்கமா நடக்குதா? அவன் தூங்குற நேரம் அந்த மகன் அல்லது தூங்குற நேரம் தலையில கைய வைங்க. சத்தம் போடாதுங்க. 2 சொட்டு கண்ணீர் அப்படிங்க. அப்பா ராக்காலத்துல வருகிறேன். ராக்காலத்துல வருகிறேன். பிள்ளைக்காக யாரும் இல்லப்பா. என் பிள்ளைக்காக திறப்புல இருக்க யாரும் இல்ல. என் பிள்ளையோட நிலைமை எப்படி இருக்கிறது தகப்பனே? நான் வருகிறேன்ப்பா. தலையில் உங்களை நம்பி உங்க கருத்துல தந்த பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ராக்காலத்துல தரப்புல நிக்க போறீங்க? தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சத்தம் போடாதுங்க. சத்தம் போட்டா அந்த பிள்ளை என்ன செய்யும்? எழும்பும். ஹல்லேலூயா. தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். விடுதலை உண்டா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். உங்க உள்ளந்தரியங்களை கர்த்தர் உணர்த்தும். ராக்காலத்துல ஆலோசனை இதுக்காக ஜெபி, இதுக்காக ஜெபி. போராடு. பிள்ளைக்காக போராடு. ஆசீர்வாதத்திற்காக போராடு. நன்மைக்காக போராடு. நித்திய ஜீவனுக்காக போராடு. கர்த்தர் உணர்த்துவார் ராக்காலங்களில். ஹல்லேலூயா. ராக்காலம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி அமைதியா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. ஹல்லேலூயா. இந்த காலத்துல நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் இன்னொரு இடத்துல இருந்து எழும்பும். ஹல்லேலூயா. எஸ்தர் கிடைச்ச சமயத்தை என்ன செய்தாங்க?
பயன்படுத்தினாங்க. யூத குலத்திற்கு ஒரு விடுதலை உண்டாகும். தேவ பிள்ளைகளே, எஸ்தருக்கு அது ஒரு ராக்காலம். ஹல்லேலூயா. அது ஒரு ராக்காலம். எல்லாம் அழிஞ்சு போகுது. அந்த ராக்காலத்துல 3 நாட்கள் அன்னம் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்துல இருந்தாங்கன்னா எத்தனை பேர் உங்க குடும்பங்களுக்காக, அட்லீஸ்ட் தேசத்துக்காக இல்லாவிட்டாலும் குடும்பத்துக்காக எத்தனை பேர் இருக்க தயாரா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புசியாமல் குடியாமல் இருக்காட்டு கூட சாப்பிட்டுட்டு தேவ சமூகத்துல ராக்காலங்களில் விழித்திருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 134 முதல் வசனம். இதோ ராக்காலங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ராக்காலத்திலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் துதி எப்போதும் எக்காலத்தில், எந்த காலத்தில், எந்த நேரத்திலும் சந்தோஷமா ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. பிரச்சனையா ஸ்தோத்திரிங்க. ஒண்ணு இல்லையா ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை வடிந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ராக்காலங்களின் அனுபவம் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கணும். எந்த தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது. நம்ம நாவனால பாவம் செய்யக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இதை தாண்டி போக, இதை கடந்து செல்ல பலனத்தாங்க கர்த்தர் கடத்தி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை பிரவாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தமா பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ராக்காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையின் மேல் கர்த்தர் உதிப்பார். யார் வேணும்னாலும் இருள் மூடிக்கொண்டு போகட்டுமே. ஹல்லேலூயா. இருள் பூமியை நிரப்பலாம். ஹல்லேலூயா. காரிருள் ஜனங்களை மூடலாம். ஆனா ஒரு ராக்காலத்தில் இருக்கிற தேவ பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ஏன்னா அவர் நீதியின் சூரியன். அவர் அஸ்தமிக்காத ஒரு சூரியன். ஹல்லேலூயா. உலக சூரியன் எல்லாம் அஸ்தமிக்கும் போது அந்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உங்க பட்சத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 3வது வசனம், உன் வெளிச்சத்தினத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களிடம் ஒரு வெளிச்சம் வரும். இன்னைக்கு எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, இவங்களா, இந்த குடும்பமா, இந்த மனுஷியா, இந்த மனுஷனா, இனி என்னைக்கு? ஹல்லேலூயா. உங்கள் மேல் கர்த்தர் உதிக்கும் போது ஒரு வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கா உங்களிடத்திலிருந்து புறப்படும். ஹல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு அநேகர் கடந்து வருவாங்க. அநேகரை நீங்க என்ன செய்வீங்க? அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, நன்மையா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ராஜாக்கள் கூட கடந்து வர முடியும். ஆமென். வசனம் ஒரு நாள் என்ன சொல்லாது? பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. அந்த 3வது வசனத்தை வந்து வாசிங்க. ஹல்லேலூயா. உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணோம்னா இருள் தானே என்ன செய்து போகும்? மறைந்து போகும். அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள உதிப்பார். ஹல்லேலூயா. ஆனா ராக்காலங்கள்ல என்னென்ன செய்யணும்? ஹல்லேலூயா. கர்த்தரை தியானிங்க, தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராக்காலத்துல பாட்டு பாடுங்க. ஹல்லேலூயா. ராக்காலத்துல கர்த்தரை துதிக்கிற துதி உங்கள் நாவல் மேல இருக்கட்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நாள் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். அது எந்த நேரம்னு சொல்ல முடியாது. எதிர்பார்க்காத நேரம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல நீங்க நினைச்சிருக்கிற காரியம் உங்க கருத்துல வந்து கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ரட்சிப்பா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், விடுதலையா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, உதிப்பார் கர்த்தர் உங்கள் மேல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. பலர் தேடி வருவாங்க. இன்னைக்கு 50 ரூபா 100 ரூபா சில நேரம் தேவைப்படும் போது கேட்டா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? தரமாட்டாங்க. திருப்பி தருவாங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால எங்க தர போற? ஒரு நாள் உங்களை கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. தேடி வருவாங்க, தேடி வருவாங்க. இன்னொரு இடத்துல என்ன ஆசீர்வாதமா, இன்னும் நாட்டு அடிச்ச மாதிரி அடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் தரது அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பார், இருப்பு தாழ்பாள்களை கர்த்தர் முறிப்பார். அந்த ரங்கத்தில் இருக்க, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் வெளியே எடுக்கிற ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு முன்பாக போய் போனதானவைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துரு அடைச்சு வச்சிருக்கான்.
இருப்பு தாழ்பால் போட்டு வச்சிருக்கான். யாரால என்ன செய்ய முடியல, முறிக்க முடியல, உடைக்க முடியல. வெண்கல கதவு, அப்பா எவ்வளவு கடினம்னு பாருங்களேன். ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா சத்துரு இப்படிதான் அலங்கத்தை கட்டி வைத்திருப்பான். நீதியின் சூரியன் உங்க வாழ்க்கையில உதிக்கும் போது எல்லாம் சுக்குநூறாக போகும். ஹல்லேலூயா. பலர் உங்களை தேடி வருவாங்க, பலர் உங்களால போஷிக்கப்படுவாங்க, பலர் உங்களால ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுது விடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ விடியும் அப்பா? ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் கேட்கிற, எப்பப்பா விடியும்? ஹல்லேலூயா. யோபு கேட்கிறார், எப்போ இது முடிவுக்கு வரும்? இந்த ராத்திரி எப்போ முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா புலம்பல்களை பாடும்போது சொல்லுகிறார், ராக்காலத்தில் அழுகிற அழுகை கண்ணீர் கன்னங்களில வடிகிறது. என்னைக்கப்பா இதிலிருந்து ஒரு விடுதலை? ஹல்லேலூயா. இந்த கண்ணீருக்கு என்னைக்கப்பா எனக்கு ஒரு விடுதலை? இந்த கண்ணீர் இருந்து, இந்த போராட்டத்திலிருந்து என்னைக்கப்பா எனக்கு ஒரு விடுதலை? எப்பப்பா விடியும்? எல்லாரும் வாய்களை திறந்து உங்க பிரச்சனைகளை இந்த நேரத்துல கர்த்தரிடத்துல சொல்லுவீங்கன்னா இந்த ராத்திரி வேளையில